இன்னைக்கு சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு எப்படி வெண்டைக்காய் குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் குழம்பு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இருக்கா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெண்டைக்காய் நல்லாவே வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதே கடாயாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் தாராளமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துன பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் 4 பூண்டை நல்லா உரித்து இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை முட்டை பொரிக்கிறதுக்கெலாம் நம்ம கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. முன்னாடி சேர்க்க வேணாம், இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கின பிறகு நான் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் நார்மலான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு அவசரத்துக்கு செய்யணுன்னா அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அந்த தக்காளியோட தோல் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அந்த தோல் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா மசாலா கறியிடக்கூடாது, அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கும் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷமே இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் அப்போது போட்ட உப்பே எனக்கு கரெக்டாக இருந்தது, நான் எதுவும் சேர்க்கலை. இப்போது இந்த குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போது இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக மைய விழுதாக அரைச்சிக்கோங்க. நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அதையும் சேர்த்துட்டேன். இதுவும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா குழம்பு ரெடி ஆகிடும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சா போதும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சோண்டு மல்லித்தூள் தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் பேஸ்ட் மட்டும் பிடிக்கலைன்னா சேர்க்க வேணாம். சேர்க்காமல் செஞ்சால் கூட இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய்.